அவசரப்படவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, இதை வந்து காம்பவுண்ட் எடுக்கணும்னு ஒரு முடிவு பண்ணாமையே, என்னன்னா இடம் வாங்கினோடனே நம்ம இடம் வந்து அளக்கிறப்பயே போட்டுறணும் அப்படின்றக்காக இந்த கம்பி வேலி ஃபென்சிங்கை போட்டுட்டேன். அப்புறம் என்ன பண்ணிட்டேன், ஐயோ நம்மளுக்கு வந்து வீடு இல்லைன்னு சொல்லிட்டு வீடை கட்டியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் அந்த பக்கம் உள்ள புல் செடி எல்லாமே, ஏன்னா அதெல்லாம் காட்டு பகுதி அப்படிங்கிறதுனால ஃபுல் செடியும் நம்ம வீட்டுக்குள்ளே வருது. அப்போ தான் யோசனை பண்ணிச்சு, ஐயோ இவ்வளோ காசு போட்டு செலவு பண்ணி இந்த ஃபென்சிங்கை போட்டதுக்கு நம்ம வந்து ஒரு காம்பவுண்ட் மாதிரி எடுத்துகிட்டு இந்த பக்கம்லாம் ஃபேவர் பிளாக் போட்டு விட்ருந்தா நம்ம இடத்துகளில் செடி புல் முளைக்காமல் இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி. இந்த பாருங்கள், நம்ம வந்து செடி வச்சுருக்கோம், ஆனால் அந்த பக்கம் உள்ள புல் எல்லாமே நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டு. இதே நம்ம ரெடிமேட் காம்பவுண்டு போட்டு ஒரு ஃபேவர் பிளாக் போட்டோம் அப்படின்னா நம்ம இடத்துல வந்து இந்த மாதிரிலாம் இருந்திருக்காதோ அப்படிங்கிற ஒரு மனக்கவலை தான். நீங்கள் வந்து ஒரு முடிவு எடுக்க போகிறீங்கன்னா நல்லா தெளிவான ஒரு முடிவாக எடுக்கணும். நான் எதுக்கு ஃபேவர் பிளாக் போட்டால் செடியும் பொடியும் முளைக்காதா அப்படின்னாலுமே அது ஒரு இடைவெளியில் தான் முளைக்குமே தவிர எல்லா இடத்துலையும் முளைக்காது. இன்னொன்று எப்படின்னா, நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு வீடே கட்ட போகிறோம்னா அந்த ஃபேவர் பிளாக்கை சேஃப்டியாக எடுத்து வச்சுட்டு நம்மளுக்கு தேவைப்படுறப்ப ஒரு இடமா வாங்குகிறோம், அங்கே போய் பதிச்சுக்கலாம் அப்படிங்கிறது. இதே தளமாக போட்டுதுன்னா இடித்து எடுக்கிற மாதிரி இருக்கும். எல்லாமே வந்து யோசனை பண்ணி செய்யுங்க. என்ன மாதிரி யோசனை கேட்டு செஞ்சிடாதீங்க புத்தி இல்லாமல்.